ஆட்சிக்கு ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் அந்த லெசன் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி பலருடைய ஆட்சி பகுதிகளை வெற்றி கொண்டதும் அவங்களோட எல்லையை விரிவுபடுத்தி கொண்டு போனதும் தான் தொடர்ச்சியான பல கிளர்ச்சிகளுக்கு வழிவகுத்துச்சு. அவங்களால பதவியிலிருந்து நீக்கப்பட்ட மன்னர்கள், அவங்களோட வாரிசுகள், தங்கள் ஆட்சி பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஜமீன்தார்கள், பாளையக்காரர்கள் இவங்க எல்லாமே கிளர்ச்சிகள் செஞ்சாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் இதனை ஆரம்ப நிலை எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. உடைமைகள் பறிக்கப்பட்ட விவசாயிகள், பழங்குடிகள் இவங்களோட எழுச்சியும் இத்தகைய கிளர்ச்சிகளையொட்டி தோன்றிச்சு. வேளாண் உறவுகளிலையும் நில வருவாய் முறையிலையும் நீதி நிர்வாகத்திலையும் ஆங்கிலேயர் செஞ்ச மிக விரைவான மாற்றங்கள் பற்றி நம்ம முன்னாடி லெசன்ஸ்லலாம் பார்த்தோம். இந்த மாற்றங்கள் வேளாண் பொருளாதார அமைப்பில் பெரும் சிக்கல்களை ஏற்படுத்தின. சமூகத்தோட பல்வேறு பிரிவுகளை சார்ந்த மக்களும் அவதிப்பட்டார்கள். எனவே மனக்கொதிப்பில் இருந்த இந்திய ஆட்சியாளர்கள் கலக்கத்தில் இறங்கிய போது அவங்களுக்கு விவசாயிகள், கைவினைஞர்கள் இவங்களோட ஆதரவு இயல்பாகவே கிடச்சிச்சு. அந்த காலகட்டத்தில் தென்னிந்தியாவில் நடந்த நிகழ்வுகளும் 1857ஆம் ஆண்டு பெருங்கிளர்ச்சியும் இந்த பாடத்தில் நமக்கு சொல்லியிருக்காங்க. மைசூர் சுல்தானோட எதிர்ப்பு. ஃபஸ்ட்டு ஹைதர் அலியோட எழுச்சி மைசூர் விஜயநகர பேரரசின் கீழே நிலமானிய முறையில் இயங்கிய ஒரு சின்ன அரசு தான். 1565 விஜயநகர பேரரசு வீழ்ந்ததுக்கப்புறமா உடையார் வம்சத்தினர் தான் சுதந்திரமான ஆட்சியாளராக இருந்திருக்காங்க. ராஜா உடையார் எப்போ அரியணை ஏறினார்னா 1578. அதுக்கடுத்து 1610 தலைநகரம் மைசூர்லேருந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு மாற்றப்பட்டுச்சு. அப்போதுலேருந்து உடையார் வம்சத்தினர் 1760 வரை தொடர்ந்தது. ஹைதர் அலி அதிகாரத்தை கைப்பற்றும் வரை உடையார்களோட ஆட்சி நீடித்தது. 3 இதுதான். எப்போ அரியணை ஏறினாங்க? 1578. தலைநகரம் எப்போ மைசூர்லேருந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு மாறுச்சுன்னா 1610. எப்போ வரைக்கும் அவங்க ஆட்சி கண்டினியூ ஆச்சுன்னா 1760. இந்த பேரெல்லாம் 3 தான். அடுத்து ஹைதர் அலியோட தந்தை யாருன்னா பதே முகமது கோலார் பகுதியோட கோட்டை காவற்படை தளபதியாக இருந்தார். அதாவது ஹைதர் அலியோட தந்தை யாருன்னா பதே முகமது கோலார் பகுதியோட கோட்டை காவற்படை தளபதியாக இருந்தார். அப்படின்னா பௌஜ்தார். அவரோட இறப்புக்கு அப்புறமா ஹைதர் அலி தலைமை பண்புகள் மூலம் படையோட உயர் பதவிகளை விரைவாகவே அடைஞ்சிட்டாரு. 1755 100 குதிரைப்படை வீரர்களையும் 2000 காவல்படை வீரர்களையும் நிர்வகிக்கும் அளவுக்கு அதிகாரம் படைத்த பொறுப்பை பெற்றிருந்தார். மைசூரில் இராணுவத்தில் ஏற்பட்ட கிளர்ச்சியை ஒடுக்கினார். மராத்தியர் ஆக்கிரமித்த மைசூர் அரசின் சில பகுதிகளை ஹைதர் மீட்டெடுத்தார். இதுக்காக அவர் பதே ஹைதர் பகதூர், அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா வீரமும் வெற்றியும் கொண்ட சிங்கம் அப்படின்ற பட்டம் பெற்றார். 1760 ஹைதர் ஆங்கிலேயருக்கு எதிராக புதுச்சேரியில் இருந்த பிரெஞ்சுக்காரரோட கூட்டு சேர்ந்தாங்க. ஆனால் அவர் தனது சொந்த மண்ணில் மராத்தியரால் உருவாக்கப்பட்ட சதி திட்டத்தை எதிர்கொள்ள வேண்டியிருந்துச்சு. இதனால் ஹைதர் வெற்றிகரமாக முறியடித்தார். அதுக்கப்புறம் அவரே நடைமுறையில் மைசூரோட தளவாயாக இருந்து உண்மையான ஆட்சியாளர் ஆனார். 1770 மைசூர் அரசர் நஞ்சராஜா நஞ்சூட்டி கொல்லப்பட்டார். அதில் ஹைதருக்கு தொடர்பு இருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் கிளம்பியது. இந்த நிகழ்வுக்கு அப்புறமா உடையார் வம்ச அரசர்கள் பெயர் அளவிலான ஆட்சியாளர்களாக மாறினாங்க. ஹைதர் தான் உண்மையான அரசு அதிகாரிக்கு உரியவர் ஆனார். அடுத்து ஹைதர் அலியும் ஆங்கிலேயரும். கிழக்கிந்திய கம்பெனி திவானி உரிமையை பெற்ற, அதாவது எங்கெந்தெந்த பகுதிக்குன்னா வங்காளம், பீகார், ஒரிசா இங்கெல்லாம் முகலாய அரசுக்கு பதிலாக வரி வசூலுக்கும் உரிமை யார்? ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வாங்கிருச்சு. தனது நிர்வாகத்துக்கு உட்பட்ட பகுதிகளை கூடுதல் கவனத்துடன் பார்க்க வேண்டியிருந்தது. அதாவது கிழக்கிந்திய கம்பெனி திவானி உரிமையை
பெற்றதுக்கப்புறமா நிர்வாகத்துக்கு உட்பட்ட பகுதிகளை நல்ல கூடுதல் கவனத்தோட பாதுகாக்க வேண்டியிருந்துச்சு. கம்பெனி வந்து போதுமான வலிமையோட இல்லாததுனால இந்திய அரசுகளோட உள் விவகாரங்களில் தலையிடுறதுல தவிர்த்து வந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதிகாரத்துக்கு உட்பட்ட இடங்களை தக்க வச்சுக்கொள்ள இடைப்பட்ட நாடுகளை வாரன் ஹேஸ்டிங் சுற்றுவேலி கொள்கை மூலம் தொடர்ந்து அனுமதித்தார். அதாவது வாரன் ஹேஸ்டிங் சுற்றுவேலி கொள்கை, இது வந்து போன குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின். வாரன் ஹேஸ்டிங் சுற்றுவேலி கொள்கை மூலம் தொடர்ந்து அனுமதித்தார். சுற்றுவேலி கொள்கையை கொண்டு வந்தவர் யாருன்னா வாரன் ஹேஸ்டிங். எனினும் கம்பெனி வந்து கர்நாடக அரசியல் விவகாரங்கள்னால ஈர்க்கப்பட்டது. நவாப் பதவிக்காக தொடர்ச்சியாக நடைபெற்ற மோதல்கள் தான் இதுக்கு காரணம். ஆங்கிலேய வணிகர்கள் இதை இந்திய அரசியலில் நேரடியாக தலையிடுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பாக கருதுனாங்க. ஆனால் அவங்களோட முயற்சிக்கு ஹைதர் அலி, ஹைதராபாத் நிஜாம் ஆகிய வலிமை மிக்க சக்திகளிடமிருந்து அச்சுறுத்தல்கள் இருந்தன. அடுத்து வந்து முதலாம் மைசூர் போர். எந்த இயர்னா 1767 டு 69. மூன்றாம் கர்நாடக போரில் வங்காளத்திலிருந்து படைகளை வழிநடத்திய கர்னல் ஃபோர்டே 1759 மசூலிப்பட்டினத்தை கைப்பற்றினார். இது சலாபத் ஜங்குடனான உடன்படிக்கைக்கு வழிவகுத்தது. அவர் வந்து வட சர்க்கார்கள் அப்படின்னு அறியப்படுற கஞ்சம், விசாகப்பட்டினம், கோதாவரி, கிருஷ்ணா, குண்டூர் ஆகிய மாவட்டங்களை ஆங்கிலேயருக்கு விட்டு கொடுக்க வேண்டியிருந்தது. வட சர்க்கார்கள் ஆங்கிலேயர் வசமானதை முகலாய பேரரசர் 1765 அலகாபாத் உடன்படிக்கை மூலம் அங்கீகரித்தார். ஆனால் 1766 ஆங்கிலேயர் இந்த பகுதியை கையகப்படுத்திய போது பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. இந்த பகுதிகளை ஆங்கிலேயர்கள் கையகப்படுத்த நிஜாம் அலியில் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கணும் என்றும், அதுக்கு பதிலாக அவருக்கு எதிரிகளிடமிருந்து ஆபத்து வந்துச்சுன்னா ஆங்கிலேயர்கள் உதவிக்கு வருவாங்கன்னு சொல்லியும் ஒரு உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த வாக்குறுதி மூலம் ஹைதர் அலிக்கு எதிராக நிஜாம் அலிக்கு உதவ தாங்கள் தயாராக இருப்பதை உணர்த்தினாங்க. ஆங்கிலேயர் பின்னாட்களில் பின்பற்றிய துணைப்படை திட்டம் இந்நடைமுறை காரணியாக அமைஞ்சது. நிஜாம் அலி ஆங்கிலேயரோட உடன்படிக்கை செஞ்சிட்டாலும் 1767 அவருக்கும் ஹைதர் அலிக்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு உடன்பாடு ஏற்பட்டது. எனவே ஆங்கிலேயர் ஹைதருக்கு எதிராக போரை அறிவித்தாங்க. இது முதலாம் ஆங்கிலேய மைசூர் போர் அல்லது முதலாம் மைசூர் போர் அப்படின்னு சொல்கிறாங்க. பம்பாயிலேருந்து வந்த ஆங்கிலேயரோட ஒரு படை மேற்கு கடற்கரையோட மங்களூரையும் அதை சுற்றிய பிற பகுதிகளையும் கைப்பற்றியது. ஆனால் ஹைதர் இதை மீட்டெடுத்தார். பெங்களூரை கைப்பற்ற நினைச்ச ஆங்கிலேயரோட முயற்சி வெற்றி பெறலை. 1768 ஹைதர் வந்து பாராமஹால் மீது திடீர் தாக்குதல், சேலம் மாவட்டத்தில் இருக்கிற பாராமஹால் மீது திடீர் தாக்குதல் கொடுத்து கேப்டன் நிக்சனை தோற்கடித்து கரூரையும் ஈரோட்டையும் கைப்பற்றினார். யார்? 1768 ஹைதர் வந்து பாராமஹால் அதில் திடீர் தாக்குதல் தொடுத்து கேப்டன் நிக்சனை தோற்கடித்து கரூரையும் ஈரோட்டையும் கைப்பற்றினார். அதுக்கப்புறம் ஹைதரோட தளபதி வந்து யாருன்னா ஃபசலுல்லா கான் மதுரை, திருநெல்வேலி படையை எந்த எதிர்ப்புமின்றி வழிநடத்தி சென்றார். யார்? ஹைதரோட தளபதி ஃபசலுல்லா கான். அவர் வந்து மதுரை, திருநெல்வேலி படையை எந்த எதிர்ப்பும் இல்லாமல் வழிநடத்தி சென்றார். ஹைதர் வந்து தஞ்சாவூருக்கும் அங்கிருந்து கடலூருக்கும் முன்னேறி சென்றார். ஆங்கிலேயர் மீதான தாக்குதலை நிறுத்த ஹைதர் விரும்பாவிட்டாலும் மராத்தியர் படையெடுத்து வரக்கூடும் அப்படின்ற அச்சுறுத்தல் அவரை ஆங்கிலேயரோட அமைதி உடன்படிக்கை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளியது. அவருக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட சென்னை உடன்படிக்கையில் இருந்த நிபந்தனைகள் என்னன்னு பார்த்தோன்னா, 2 தரப்பும் கைப்பற்றிய பகுதிகளில் அவங்கவுங்ககிட்டே திரும்ப ஒப்படைக்கணும். கரூர் மட்டும் ஹைதரோட வசம் இருக்கும். தங்களை தற்காத்து கொள்ள நடைபெறும் போர்களில் இரு தரப்பும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும். இது மராத்தியருக்கு எதிராக ஆங்கிலேயர் உதவுவதற்கு கடமைப்பட்டவர்கள் என்பதையே குறித்தது. ஆனால் ஹைதருக்கும் மராத்தியருக்கும் எதிரான சண்டையின் போது தேவையான நேரத்தில் ஆங்கிலேயரோட உதவி கிடைக்காதனால ஹைதர் ஆங்கிலேயருக்கு எதிராக திரும்பினார். அப்போ வந்து முதலாம் மைசூர் போரோட முடிவில் நமக்கு என்ன உடன்படிக்கை போட்டாங்கன்னா சென்னை உடன்படிக்கை. எந்த இயர்? 1767 டு 69. இரண்டாம் மைசூர் போரும் ஹைதரும்.
எந்த இயர்னால் 1780 to 84. அமெரிக்க சுதந்திரத்துக்கு போருக்கு பிறகு பிரான்ஸ் வந்து அமெரிக்காவோட நட்பு உடன்படிக்கை செஞ்சிச்சு. எப்போ? 1778. அமெரிக்கா சுதந்திர போருக்கு அப்புறமா பிரான்ஸ் வந்து அமெரிக்காவோட நட்பு உடன்படிக்கை 1778 செஞ்சுக்குச்சு. எனவே பிரிட்டன் வந்து பிரான்ஸுக்கு எதிரான போரை அறிவித்தது. இந்த மாதிரியே ஸ்பெயினும் அமெரிக்காவுடன் நட்பு உடன்படிக்கை மேற்கொண்டு இங்கிலாந்துக்கு எதிராக போரில் 1779 இறங்கிய போது இங்கிலாந்து வந்து தனிமைப்படுத்தப்பட்டது. இந்தியாலையும் பிரெஞ்சு படையின் ஆதரவுடன் நிஜாம் அலி மராத்தியரும் கைகோத்து செயல்பட்ட போக்கு ஆங்கிலேயருக்கு நெருக்கடியை அதிகப்படுத்தியது. யார்? நிஜாம் அலியும் மராத்தியரும் 2 பேரும் பிரெஞ்சு படையோட ஆதரவோட ஆங்கிலேயருக்கு நெருக்கடியை அதிகப்படுத்தியது. ஹைதர் அலி வந்து இந்த சூழலை அவருக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள கர்நாடகத்துக்கு படையெடுத்தார். ஹெக்டர் மன்ரோ தலைமையிலான படையோட சேர்ந்து செயல்பட வேண்டிய கர்னல் பெய்லி ஹைதரோட திடீர் தாக்குதலினால் கடுமையாக காயமுற்றார். ஹெக்டர் மன்ரோ தலைமையிலான படையோடு சேர்ந்து செயல்பட வேண்டிய கர்னல் பெய்லி வந்து ஹைதரோட திடீர் தாக்குதலில் கடுமையாக காயமுற்றார். அதனால் மன்ரோவை சென்னை நோக்கி செல்ல வைத்தது. ஹைதர் வந்து ஆற்காட்டை கைப்பற்றினார். எப்போ? 1780. இந்த நிலையில தான் சென்னை அரசாங்கத்தோட வேண்டுகோளுக்கிணங்க வந்தவாசி போரில் வெற்றி பெற்ற அயர்கூட் வந்து மதராஸை கடல் வழியே முற்றுகையிட வங்காளத்திலிருந்து அனுப்பப்பட்டார். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஹைதர் வந்து ஆற்காடை 1780 கைப்பற்றிட்டார். அதனால சென்னை அரசாங்கத்தோட வேண்டுகோளுக்கிணங்க வந்தவாசி போரில் வெற்றி பெற்ற அயர்கூட் வந்து மதராஸை கடல் வழியே முற்றுகையிட வங்காளத்திலேருந்து அனுப்பப்பட்டிருக்காரு. அதனால் ஹைதருக்கு எதிராக வெற்றியை ஈட்டிய ஹூட் புதுச்சேரியை நோக்கி நகர்ந்தார். இதற்கிடையே ஹைதர் வந்து தஞ்சாவூர் அரசை தன் பிடிக்குள் கொண்டு வந்தார். கூட பரங்கிப்பேட்டை, அதாவது போர்ட் நோவா என்று அழைக்கப்படும் பரங்கிப்பேட்டையை அடைஞ்சு ஹைதருக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் வகையில் வெற்றி பெற்றார். ஹைதர் அங்கு நடைபெற்ற மோதலில் ஆங்கிலேயர்கிட்ட பிடிபடுவதிலிருந்து நூலிலையில் தப்பிச்சார். ஹைதரோட மகன் திப்பு சுல்தான் கர்னல் பிரைத்வெயிட்டை கும்பகோணம் அருகே தோற்கடித்து சிறைப்பிடித்தார். மைசூர் சுல்தானோட கவனத்தை திசை திருப்புறதுக்காக ஜெனரல் மேத்யூஸ் மங்களூரை நோக்கி ஒரு படையெடுப்பை மேற்கொண்டார். இந்த நடவடிக்கை ஆங்கிலேயர் எதிர்பார்த்தபடி திப்பு சுல்தானை கர்நாடகத்தை விட்டு மேற்கு கடற்கரையை நோக்கி நகர வைத்தது. அடுத்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஹைதரோட மரணம் எப்பன்னா 1782. அடுத்து அமெரிக்க சுதந்திர போரின் முடிவில் கையெழுத்தான பாரிஸ் உடன்படிக்கை 1783. நீண்ட நாட்களுக்கு நீடித்த மங்களூர் முற்றுகை ஆகிய நிகழ்வுகள் வந்து திப்பு சுல்தானுக்கு எதிரான ஆங்கிலேயரோட நடவடிக்கைகளுக்கு வலு சேர்ப்பதாக இருந்துச்சு. கர்னல் லேங் கரூரையும் திண்டுக்கல்லையும் கைப்பற்றினார். கர்னல் புல்லட்டன் வந்து பாலக்காட்டையும் கோயம்புத்தூரையும் கைப்பற்றினார். அடுத்ததாக ஸ்ரீரங்கப்பட்டினத்தை கைப்பற்றும் நோக்கத்தோடு அவர் முன்னேறி வந்தபோது திப்பு சுல்தான் வந்து சமாதானத்துக்கு விருப்பம் தெரிவித்து முற்றுகையை தவிர்த்தார். 1784 மார்ச் மாதத்தில் மங்களூர் உடன்படிக்கை கையெழுத்தானது. அதன்படி இரு தரப்பினரும் அதுவரை வென்ற பகுதிகளை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு போரில் கைதானவர்களை விடுவிக்க வேண்டும் எனும் முடிவெடுக்கப்பட்டது. 1784 மார்ச் மாதம் மங்களூர் உடன்படிக்கை. 2ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் எப்போ நடந்துச்சுன்னா 1780 to 84. அடுத்து 3ஆம் மைசூர் போர் 1790 to 92. இடைப்பட்ட காலத்தில் காரன்வாலிஸ், அப்போ 3வது மைசூர் போரில் யார் வருவா? காரன்வாலிஸ் கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்றார். அவர் திப்பு சுல்தானை பழிவாங்கும் விதத்தில் நடந்துக்கிட்டார். தெற்கில் 2 மிக பெரும் சக்திகளாக விளங்கிய ஹைதராபாத் நிஜாமும் மராத்தியரோட கூட்டமைப்பும் ஆங்கிலேயரோட கூட்டாளிகளாக இதில் செயல்பட்டாங்க. திப்புவுடனான போருக்கு தேவைப்பட்ட நிதி ஆதாரங்களை கூடவே தன் படைகளையும் ஹைதராபாத் நிஜாம் ஆங்கிலேயருக்கு வழங்கினார். 1782 முதல் ஆங்கிலேய மராத்திய போருக்கு அப்புறமா ஆங்கிலேயரோட சால்ஃபை உடன்படிக்கை செஞ்சு கொண்ட மராத்தியர் வந்து
ஆங்கிலேயரை ஆதரிச்சாங்க. ஆங்கிலேயரோட கை ஓங்கியது. அடுத்து திப்பு வந்து கான்ஸ்டாண்டினோப்பிளுக்கும் 1787 பாரிஸுக்கும் தூதுக்குழுவை அனுப்பினார். ஆங்கிலேயருக்கு எதிராக தன்னை வலுப்படுத்தி கொள்றதுக்காக திப்பு இந்த ராஜதந்திர முயற்சிகளை மேற்கொண்டார். பிரெஞ்சு அரசர் 16ஆம் லூயின்றவர் தூதுக்குழுவை நட்புறவுடன் நடத்தினாலும் திப்பு எதிர்பார்த்த ஆதரவு குறித்து வெற்று வாக்குறுதியையே அளிச்சிருக்காரு. அடுத்து வந்து பிரிட்டனுடன் நட்பு பாராட்டிய திருவிதாங்கூர் மீதான திப்புவோட தாக்குதலும் கொடுங்கலூரை கைப்பற்றியதும் கம்பெனி அரசுடனான போருக்கான அறிவிப்பாகவே எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. இதனால் 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் தொடங்கியது. பிரிட்டனோட நட்பு பாராட்டியவங்க யார்? திருவிதாங்கூர். அவங்களோட போய் திப்பு வந்து தாக்குதல் கொடுங்கலூரை போய் தாக்குதல் பண்ணி கொடுங்கலூரை கைப்பற்றிட்டாரு. அதனால் ஆங்கிலேயர் என்ன நினச்சிட்டாங்க, நம்ம மேலே தான் இவன் தாக்குதல் பண்ணுறான் அப்படின்னு நினச்சி 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கர்னல் ஹார்ட்லி திப்புவோட தளபதி ஹுசைன் அலியை கள்ளிக்கோட்டையில் தோற்கடித்தார். கர்னல் ஹார்ட்லி திப்புவோட தளபதி ஹுசைன் அலியை வந்து கள்ளிக்கோட்டையில் தோற்கடித்தார். இதற்கு பதிலடியாக திப்பு திருவண்ணாமலையை கைப்பற்றினார். புதுச்சேரி பிரெஞ்சு ஆளுநரோட ஆதரவை பெறுவதற்கு திப்பு எடுத்த முயற்சி வெற்றி பெறலை. காரன்வாலிஸ் தானே வேலூர்லேருந்து படையெடுத்து வந்து பெங்களூரை அடைஞ்சார். வழியில் அவர் திப்புவை எதிர்கொள்ள நேர்ந்தது. ஸ்ரீரங்கப்பட்டினம் அருகே திப்பு வந்து தோற்கடிக்கப்பட்ட படையெடுப்பின் போது தேவைப்படும் பொருட்களோட பற்றாக்குறையால் காரன்வாலிஸ் பின்வாங்க வேண்டியிருந்தது. இந்த தருணத்தில் மராத்தியர் வந்து ஆங்கிலேயருக்கு தேவையான பொருட்களை வழங்கினாங்க. அதனால் கூடுதல் வலிமை பெற்ற ஆங்கிலேய படை ஸ்ரீரங்கப்பட்டினத்தை முற்றுகையிட்டது. அதன் கடுமையான தாக்குதலை சமாளிக்க முடியாமல் திப்பு வந்து அமைதி உடன்படிக்கைக்கு அழைப்பு விடுத்தார். உடன்படிக்கையில் காரன்வாலிஸ் விதித்த நிபந்தனைகளையும் ஏற்றுக்கிட்டாரு. ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கையின்படி திப்பு வந்து ஆட்சி பகுதிகளில் பாதி இடங்களை ஆங்கிலேயருக்கு கொடுக்க வேண்டும். போர் இழப்பீடாக 3 கோடி ரூபாய் அளிக்க வேண்டும். அவருடைய மகன்களில் 2 பேரை பிணை கைதிகளாக அனுப்பி வைக்க வேண்டும். அடுத்து வந்து கூட்டணியாளரிடையே திப்புவிடமிருந்து பெறப்பட்ட பகுதிகளும் இழப்பீட்டுத் தொகையும் சமமாக பகிர்ந்து கொள்ளப்பட்டன. ஆங்கிலேயர் வந்து மலபார், பாரமகால், திண்டுக்கல் இந்த பகுதிகளை பெற்றாங்க. திப்பு குடகு பகுதியையும் இழந்தார். அதன் அரசர் ஆங்கிலேயருக்கு கீழ்ப்படிய வேண்டிய சிற்றரசரானார். திப்புவோட அதிகாரம் பெருமளவுக்கு குறைக்கப்பட்டது. சென்னையில் பிணை கைதிகளாயிருந்த திப்புவோட மகன்கள் அனைத்து நிபந்தனைகளும் நிறைவேற்றப்பட்ட பிறகு ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு 1794 மே 29 அன்னைக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டாங்க. இந்த உடன்படிக்கை மூலம் ஏற்பட்ட அவமானத்தையும் பொருளாதார இழப்பையும் திப்புவால் தாங்கிக் கொள்ள முடியலை. மைசூர் அரசர் 9ஆம் சாமராஜ் 1796 இறந்தார். அடுத்த அரசரை நியமிக்கும் முறையான வழக்கத்தை திப்பு ஃபாலோ பண்ணலை. அவர் இந்த தீர்மானத்துக்கு வந்த அதே நேரத்தில் பிரெஞ்சு காலனி வந்து ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருந்த மொரிஷியஸின் கவர்னர் மாலரிக் ஓர் அறிவிப்பை வெளியிட்டார். பிரான்சிடமிருந்து உதவி கிடைச்சதுக்கு அப்புறமா திப்பு ஆங்கிலேயர் மீதான போர் குறித்து அறிவிப்பார் என்பதே மாலரிக்கின் அறிவிப்பு. திப்பு வந்து 1798 ஜூலையில் பிரான்ஸ் ஆட்சியை நிர்வகித்த இயக்குநரகத்துடனும் அதுக்கப்புறமா அங்கு ஆட்சியை பிடித்த நெப்போலியனுடனும் மேற்கொண்ட கடித தொடர்புகள் அவர் வெல்லஸ்லியுடனான கடித தொடர்பில் காட்டிய நழுவல் ஆகியவை வெல்லஸ்லியை மீண்டும் திப்புக்கு எதிரான போரை அறிவிக்க சென்றது. 4ஆம் மைசூர் போர் 1799. திப்பு தனது படையையும் நிதி ஆதாரங்களையும் வலுப்படுத்துறதுக்கு எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டார். 1796 பாரிஸுக்கு மீண்டும் தூதர்களை அனுப்பினார். 1797 வருகை புரிந்த பிரெஞ்சு தூதுக்குழுவானது மொரிஷியஸிலிருந்து பிரெஞ்சு ஆதரவு கொடுக்கப்படும் என உறுதியளித்தது. பிரான்சில் இருப்பது போல ஸ்ரீரங்கப்பட்டினத்திலும் ஜெக்கோபியர் கழகம் தொடங்கப்பட்டது. மைசூர் சுல்தானுக்கும்
பிரெஞ்சு அரசுக்குமான நல்லுறவை தெரிவிக்கும் விதத்தில் பிரெஞ்சு குடியரசோட கொடி ஏற்றப்பட்டது. பிரான்ஸோட திப்பு ஏற்படுத்தி கொண்ட கூட்டணியால் கோபமுற்ற புதிய கவர்னர் ஜெனரலான வெல்லஸ்லி துணைப்படை திட்டத்தின் கீழே மைசூரில் ஆங்கிலேய படை ஒன்றை நிரந்தரமாக வைத்திருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். திப்பு இதை ஏற்றுக்கலை. ஆங்கிலேய மைசூர் போரை 1799 அறிவித்தனர். ஜெனரல் டேவிட் பெயர்டு ஸ்ரீரங்கப்பட்டினத்தின் மீது திடீர் தாக்குதல் தொடுத்து கைப்பற்றினார். அமைதி உடன்படிக்கைக்கான திப்புவோட வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்டது. இறுதி மோதலில் காயமுற்ற திப்பு ஒரு ஐரோப்பிய படை வீரனால் சுட்டுக் கொல்லப்பட்டார். திப்புவை அகற்றியதும் உடையார் வம்சத்தினரை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தியதும் தென்னிந்தியாவில் கம்பெனி ஆட்சியின் உண்மையான தொடக்கமாக அமைஞ்சிச்சு. திப்புவோட மகன்கள் முதல்ல வேலூரில் சிறை வைக்கப்பட்டாங்க. 1806 வேலூர் கிளர்ச்சிக்கு அப்புறமா கல்கத்தாவுக்கு மாற்றப்பட்டாங்க. இந்த மாதிரி ஆங்கிலேயருக்கு எதிரான மைசூர் சுல்தான்களோட வீரம் செறிந்த மோதல்கள் முடிவுக்கு வந்துச்சு.